வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவநல்லிங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு முன்னாடி போய் ஏற்றுறது. எங்கேக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தான் ஏற்றுறது. இறக்குறது வந்து அக்கோலாங்க. இன்னைக்கு வந்து மண்டேவா. மண்டே வந்துட்டு அந்த அத்திப்பள்ளி பார்டர்ல வந்து ஸ்ட்ரைக்கு அப்படின்னு வந்து ஃபேக்கா என்னன்னு சொல்லி தெரியல. அங்கே ஒரு ரோடு ஒன்று பிடிச்சுங்க. அது பாதியில நிச்சிருச்சு, ஊத்திக்கிச்சு. அப்புறமேட்டு நிறைய நேரம் கழிச்சு இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. 1:30க்கு ஒரு லோடு பிடிச்சிட்டு போறேங்க. லைன் தான் பாச்சு, லைன் கிடைக்காது. இப்போ அக்கோலா ஏற்றி நிற்குது. நம்ம அண்ணன் வந்துட்டு ஜம்முன்னு படுத்துட்டாங்க. பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க, லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு. இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகர்பாவிங்க. லோடு வந்து ஏற்றுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எவ்வளோ வண்டி இருக்குதுன்னா இது வந்து இறக்க நிற்கலாம். பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் வண்டி நிற்குது. சரிதா? இந்த கண்ணாடி பக்கத்தில் தெரியும், பின்னாடி ஒரு இண்டிகேட்டர் வண்டிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 3:00 இது வரைக்கும் எந்த அடிக்கடியும் இல்லை ஏற்றுற மாதிரி. நம்ம அண்ணன் வந்துட்டு என்ன வேடிக்கை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மழை பெஞ்சிச்சு. அந்த மலையில வந்துட்டு எவ்வளோ குப்பை அடிச்சுன்னு போய் பாருங்க. குப்பைல எல்லாம் தண்ணி, சாகர் தண்ணி, தண்ணியா சாகர் தண்ணி எல்லாம் இதா? அதான் காவேரி தண்ணி வத்தைக்குதான் போகுது போ. இருக்கு தண்ணி அதிகம் ஆகுதுண்ணா. இருக்கா ஏதோ டேமும் திறந்து விட்டாங்களா? சாகர் டேம், எல்லா டைமும் சாகர் டேம். சாக்கடை டைம் மழை சின்ன மழை தான் பெஞ்சு. ஒரு 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 அரை மணி நேரம் பெஞ்சிருவோம் மழை. சரியான மழை. யாரு தண்ணி எவ்வளோ இருக்கு அதிகம். அவரம் அந்த இதெல்லாம் அடியுது. செடியில இதெல்லாம் செடியை முடிக்கணும் போல நாட்டுல. வர வர நாத்து அதிகம் ஆகுது. அவரு எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறாரு. இங்கிருந்து அவர் கிளீன் கண்ணு தெரியலையா நம்ம. நம்ம லோடு ஏத்துறது வந்து இங்க உள்ள வீட்டுக்குள்ள ஏத்துற மாதிரி இது கம்பெனியா ஊடான்னு தெரியல. மோரி மேல கட்டி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து டர்னுங்க. இப்படி வந்து நிறைய நேரா போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். இன்னும் கொஞ்சம் இவருக்கு பெரியவர் வந்து என்னாரா இங்க வந்து நிற்கும் போது தான் தெரியுது சாக்கடை அடிச்சுட்டு போகுது. இதை தவறி விழுந்துட்டு என்ன ஆகும்? 8 பேர் உண்மையா சொல்றான். ஆள் முடிஞ்சா 8 பேர் இன்னும் இவ்வளவு கழிச்சு மோந்தே அந்த தலை ஒழிக்குது அந்த நாட்டுக்கு. வேற அந்த டர்னிங் சமைக்குது. என்ன வேகம் போகுது சாமி. டைமிங் லோட் ஓட்டுற மாதிரி போகுது. இல்லாம இங்க எல்லாம் இங்க சேர்ந்து வச்சுக்காரு. சார் சொன்னல செடி வரும் முழுத்திக்கணும். யூட்டர்ன் சரியா அடிக்குது. எப்படி வீடுகாரில் இருக்கிறாங்களா வருஷ கணக்கா. எல்லாம் ஏசி போட்டா கூட ஏசி அதுவும் குளிக்காது. அதிகமாவே வருது. அது வெள்ளையா இருந்தா பாக்குறதுக்கு அருமையா இருக்கும். ஃபுல்லா சாக்கடை தண்ணி. எல்லாம் பேப்பர் கீப்பர் எல்லாம் கழிச்சு அடிச்சுன்னு வருதாப்பா. அதிகமா வந்து மழை ஒன்றும் பெய்யுங்க. ஒரு பெஞ்சா வந்து அரை மணி நேரம் பெய்ஞ்சிருங்க அவ்வளவுதான். அதுக்கே பாருங்க மொத்தம் தண்ணி இதுதான் வருது. லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா பொட்டி தான். ஆல்ரெடி வந்துட்டு 2 பொட்டி வந்து அடிக்கிறாங்க. இப்படி திரும்புறதுக்குள்ள திடீர்னு வந்து பேசுவாங்க எல்லாமே. டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நான் சொன்னோம் நைட்டே தான் லோட் ஆகுது. லைட்டு தான் லோட் ஆகுது. இப்போ வந்துட்டு அதனால கீழே வந்துட்டு 3 அட்டியா 2 அட்டியா ஏத்துறாங்க. நல்லா ஹைட் ஏற்றிருந்தாங்க. திடீர்னு விழுந்து இவ்வளவுதான் ஹைட்டு அப்படின்னா சூப்பர் லோடுங்க. ஆனா ஹைட் வந்து ஊர்பட்ட ஹைட்டு வரும்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இன்னும் 2 பாக்ஸ் வருமா அப்படின்னா இது வச்சுட்டு இதுக்கு மேல 2 பாக்ஸ் ரைட்டு. டைம் பார்த்தா 9 மணி ஆகுதுங்க. பாதி வந்து பாக்ஸு, பாதி வந்து மூட்டை. என்ன பாக்ஸ் பின்னாடி வந்து பாக்ஸ் வருதான். அது எங்கேயும் வெளியில இருந்து வரணுமா. இது ஏற்றி முடிச்சா அது வருதா இல்லை என்னன்னு தெரியல. பார்ப்போம். சைட்ல இருந்து பார்க்க சூப்பரா இருக்குது.
லோடு வந்து ஏத்திட்டாங்க அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் இருக்கு, இன்னொரு வண்டி வரணுமா. அதனால வந்துட்டு மழை பெஞ்சிரும், பாதி மட்டும் போட்டு விடுங்க அப்படின்றாங்க. அதனால பாதி போடலாம். பாதினா சும்மா பையன் மட்டும் தள்ளி விடுறது, அவ்வளவுதான். போடுறதுனே கஷ்டமா இருக்கு. மழை பெய்யாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். மழை பெய்யுற மாதிரி தெரியல கிளைமேட். இருந்தாலும் இந்த பெங்களூர் கிளைமேட் வந்து நம்ப முடியாதுங்க. டைம் பார்த்தா 10:30 லோடு வந்து இன்னொரு 100 பாக்ஸ் பெண்டிங் வச்சுட்டு படுக்க வச்சுட்டாங்க இங்கே. சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வீட்டுல இருந்து துண்டு வந்து எடுத்து வரதே மறந்துட்டான். அதனால வந்துட்டு இப்ப பிக் பாஸ்கெட் வந்து ஆர்டர் போட்டுருக்கேன். 10 மினிட்ஸ் டெலிவரி போட்டுருக்கிறான். வரும்னு நினைக்கிறோம். இந்த எடுத்துட்டாங்க ஆன் த வே டெலிவரி. பாப்பா வருதா இல்லைன்னு சொல்லி பே பண்ணிட்டுக்கிறல்ல, வரும் கன்ஃபார்ம் வரும். ஏன்னா வந்தே ஆக வேண்டும், குளிச்சே ஆக வேண்டும். துண்டு ஆர்வக்கோளர்ல வந்துட்டு துண்டை விட்டு வந்துட்டான். அதனால போட்டுனுங்கிறேன். எங்க வரான்ப்பா, எங்க வரான்னு தெரியல. வரான். ஃபைனலி ஒரு வழியா வந்துட்டு வாங்கிட்டேங்க கொண்டு வந்துட்டு. இவ்வளவுதான் லோடு ஏற்றிக்கிறாங்க. இன்னும் பாதி பின்னாடி மட்டும் ஏற்றணும். ஏற்றி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. பாய் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி போட்டுனுக்குது. இது மட்டும் ஏற்றி விட்டானா ஓடிடலான்னு பார்க்குறோம். ஒன்றும் வேலைக்கு ஆகல. நீட்டாக குளிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போதான் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. லோடும் ஏற்றி முடிச்சாச்சு. லோடு ஏற்றி முடிச்சு பாயெல்லாம் வந்து போட்டாச்சு. எத்தனை மணிக்கு கிளம்புறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நோ என்ட்ரி வந்து இருக்குங்க. பின்னாடி குப்பை, அது கண்டுக்காதீங்க, இந்த வகை கண்டுக்கலாம். எத்தனை மணிக்கு அப்படி போக சொன்னுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னுமே குளிக்கலையா? எழுக்கும் அது குளிக்கும் போது அந்த பொம்பளை ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருச்சு. அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு வாட்ச்மேன் 8:30 போக சொன்னிக்கிறான். 8:30 போக சொன்னுக்கிறான். 8-9 மணிக்கு வந்துட்டு ஜம்முன்னு வண்டியை தூக்குறேங்க, நான் ஸ்டெப்பாக கிளம்புறேங்க. அண்ணன் ஏதோ ஒளிஞ்சு பார்க்குறாங்க, என்னன்னு சொல்லி தெரியல. சரிங்க, அப்படியே கிளம்பும்போது நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு கிளம்புறேன். என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவக்காய். வண்டி வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது. நைட்டு எத்தனை மணிக்கு எடுத்தான் வந்தான். அவன்கிட்ட வந்துட்டு ஒரு 3 மணிக்கு தூக்கம் தச்சு பண்ணிவிட்டான். அப்படியே என்ன அண்ணா இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10-20 ஆகுது. அவனுக்கு அட்வீஸ் அவெல்லாம் இந்த ஓட்டம் அதிகம். ஆமா ஆமா 30 வண்டி நியூட்ரல்ல இருக்குதான். டைம் வந்து 6:40 ஆகுது. ஒரு மாதிரி கிளைமேட்டே வந்து கலர்ஃபுல்லாக இல்லை. இந்த வெயிலாம் வந்து பெருசாக அடிக்கல. ஏன் இன்னும் எவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நைட்டு வந்துட்டு திரும்பி 1 மணிக்கே வந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருட்டி ஏரியா நம்ம வந்துட்டு பயம் இருக்கிறோம். அதனால வந்துட்டு கம்முன்னு தூங்கிட்டு எதுக்கு சும்மா தலைவலியே ஒரு 6 மணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் ஒரு 40 கிலோமீட்டர் போய் நிறுத்தி வச்சுட்டு தூங்கிடுச்சு. அப்படியே ஜம்மு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். போல பக்கம் போச்சு. வந்துட்டு மாட்டி வச்சு இந்த ரிவேஸே போறோம். மேப் பார்த்துட்டு வந்தாங்க. நேரம் முத்துச்சந்தியில் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது பாயிண்ட்ல. போய் முத்துச்சந்தில் பார்த்துடலாம். வேற முத்துச்சந்தில ரோடே முடிஞ்சு போயிடுச்சு. ஆட்டாலே சம்பவம் தான் இருக்கிறது. ரோடு ஜூம் பண்ணி பார்த்தா சரி ரைட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் முத்துச்சந்தில் வந்து மாட்டிக்கிறது. கிட்டத்தட்ட இது 2 கிலோமீட்டர் வரும்ல. இது திருப்பலாமா? ஆமா திருப்பிக்கலாம். இதுல கம்மனு எவ்வளவு தூரம் ரிவேஸ் அடிக்கிறது? இந்த தலைவுல இருந்து ரிவேஸ் வருதுக்கு இதுல திருப்ப போறோம். ஆவாதா? பல முட்டு சந்தைகளை தாண்டி பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஆனால் பாயிண்ட் வந்து கேட் போட்டுருக்கு. ஒரு வாட்ச்மேன் இல்லை, யாரும் இல்லை. என்னது இது அருமை. இது வரேன்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணியாச்சு.
இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது. இப்போ கொஞ்சம் கலர் மட்டும் லைட்டாக மாற்றினாலும் அது டிமார்ட்னு தான் சொல்லணும். ஒரு போர்டு வைக்கலங்க. அங்கே எங்கேயோ முட்டி சந்தில் போய் நிற்கிது. இந்த பக்கம் எங்கேயோ வருது. திரும்ப அதே பின்வாசல் லொக்கேஷன் போட்டு விட்டுனுக்குறான். திரும்ப அங்கேருந்து இங்கே சுற்றின்னு வந்தாங்க. வந்து பாய் வந்து மடிச்சாச்சு. வந்து லோடு வந்து இறக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டைம் வந்து 10 மணி ஆகுதுங்க. அவ்வளோதான். போயிட்டு சமையல் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. பார்ப்போம். லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் இறக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிசயம். ஒரே ஒரு ஆள் தான் இறக்குறான். இது இவ்வளையும் என்னைக்கு இறக்கி முடிச்சு நாம் என்னைக்கு வெளியே போகிறதுன்னு தெரியல. ஒருத்தனே தாங்க இறக்குறான். கிட்டத்தட்ட நானும் பார்த்துனே தான் இருக்கிறேன். ஒரு அரை மணி நேரமாக பார்க்குறான். ஏனெல்லாம் வேலைக்கு போட்டான் எல்லாமே பார்த்துனே தான் இருக்கிறான் உட்காந்து. ஆனால் பார்த்தா ஒருத்தனை தான் இருக்கிறான். என்னைக்கு இறக்கி முடிச்சு ரைட்டு கேட்டால் வந்த உடனே எவ்வளோ டன் இருக்குது இறக்குழி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கையை வைக்கிறான் அவன். இறக்குழியும் கொடுக்குறேங்க. இப்படி ஒரு நாளெல்லாம் வச்சு செஞ்சா மழை பெய்யுமா பெய்யாதா எல்லாம் அவுத்தாச்சு. இந்த இதில் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. லோடு வந்து ஹவுசிங் வரைக்கும் இறக்கினுங்கிறாங்க. நம்ம அண்ணன் வந்து ஜம்புன்னு வந்துட்டு ஃபோன் பார்த்துன்னு உக்காந்துட்டாங்க. என்ன சாப்பாடு செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு சோறு வந்து சாப்பிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. 3 பேர் ஒன்றுங்கிறாங்க. இப்போ வந்துட்டு 3 பேர் லோடு இருக்கிறாங்க. குறிப்பு ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அவ்வளோதான் ஆஃபீஸு. சரி கூட்டாங்க கூட பொறுமையாக கூட போகலாம். எவ்வளோ டைம் 1 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏற்ற மாட்டேங்கல்ல. பொறுமையாக கூட லோடு இறக்கலாம். தலைவர் எனக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி தெரியல. அப்படின்னு அழகாக சிரிக்கிறாரு. அவ்வளோதான் போயிட்டு ஒரு சின்ன உறக்கத்தை போடலாமான்னு இருக்கிறேன். சாப்பிட்டாச்சு. மதன்னு ஒரு பவர் நேப் மாதிரி ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா ஜம்முன்னு ஜாலியாக நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மணிக்கு படுத்தேன்னு நினைக்கிறான். 1 மணிக்கோ 1:45 படுத்தோம். 4 மணி ஆகுது டைமு. இப்போதான் வெளியே வந்து உக்காடுறோம். ரோடு வந்து நான் இருக்கிறது லேட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தேன். 3 பேர் இறக்குறாங்க. 4 மணி ஆகுதுல்ல. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு டைம் வந்துட்டு ஹைதராபாத்லேருந்து அமராவதிக்கு லோடு ஏற்றின்னு வந்தாங்க பருத்திக்கோட்டை. அப்போ வந்துட்டு பருத்திக்கோட்டை ஏற்றின்னு வந்துட்டு இங்கே இறக்கியாச்சு. இறக்கிட்டு இங்கேருந்து லோடு ஏற்றி போகும்போது வந்துட்டு அந்த ஆஃபீஸ்காரவங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு சரியான சண்டை. அதனாலே வந்துட்டு இப்போ நான் அந்த அமராவதி பக்கமே போகிறதில்ல. அவன் பார்த்தா எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்துட்டு சண்டைன்னா எந்த மாதிரின்னா அது வாடகைகள் வந்துட்டு நிறைய எனக்கு தெரியாது. அப்பதான் நாம வந்து இந்த லைனுக்கும் புதுசு, ஃபீல்டு புதுசுன்றனால கமிஷன் வந்துட்டு என்கிட்ட நிறைய வந்து சொல்லி பிடிங்கினாங்க. அப்புறமேட்டு நிறைய சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் பேரம் பேசி ₹100 ₹200 கம்மியாக கொடுத்துட்டு வந்தோம். அவன் இது இப்படி பண்ணா எப்படின்னா சரி அது கூட ஒத்துக்கலாம். அப்புறமேட்டு அப்புறமேட்டு அந்த பில்லு கொடுத்துட்டு பார்க்குறான். அந்த பில்லில் ஊர்பட்ட தரமட்ட வாடகைக்கு போட்டுனுக்குறாங்க. அந்த வாடகையில் கமிஷனும் ஏதோ கிராசிங்னு சொல்லிட்டு நிறைய பணம் எடுத்துட்டாங்க. அதனால நான் ஃபோன் பண்ணி அங்க சேலத்துல போய் பார்த்தா, சேலத்துல டன்னுக்கு ₹160 ₹150 இறக்குக்கூலி. இங்க டன்னுக்கு ₹100 வண்டிக்கு ஒத்த பைசா மீதி ஆகல. அந்த ஆஃபீஸ்காரனை பிடிச்சி அந்த கிராசிங் போட்ட பணமும் இதுவும் எல்லாம் பார்த்து செம்ம மண்டைக்கு சூடு குபீர்னு ஏறிடுச்சு. ஏறி அவனை பிடிச்சி கெட்ட கெட்ட இடத்துலலாம் திட்டு விட்டுங்களா வேற. எப்படின்னா ரொம்ப தரக்குறைவா பேசிட்டான். அவனே வந்துட்டு "ஏய் தம்பி இந்த பக்கம் வளர்ந்துலாம் நீ இருக்க மாட்டடா" அப்படின்ற அளவு பேசி விட்டான். அந்த அளவு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வாடகை வந்து நல்ல வாடகை தான். எனக்கு சொன்னது தரமட்ட வாடகை. ஆனா அந்த பில்லுல எனக்கு சொன்ன வாடகையே ஒரு வாடகை. ஆனா பில்லுல இருந்ததே வேற வாடகை. ஏன்னா 2 பே வாடகை தான் ஏத்திருந்தது. 2 பேன்னும் போது வந்துட்டு மொத்த வாடகையும் கமிஷன் மட்டும் வாங்கி மீதியெல்லாம் எனக்கு கிடைக்கணும். அந்த பில்லுலே வந்துட்டு அட்வான்ஸ்ன்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது ரொம்ப வலிச்சிருச்சு. அதுவும் ₹1 ₹2 எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. 5000 10,000 வரைக்கும் ஓகே. வண்டி மீதியே எடுத்துக்கினே மீதி அங்கே இறக்குழி அவ்வளோ கொடுத்துட்டு பார்க்குறான். ஒன்றுமே மீதி அவ்வளோ வண்டி பேப்பர் தான் மீதி. அந்த டென்ஷனில் பிடிச்சி ரொம்ப திட்டி விட்டோம். அவரு கொஞ்சம் இதுவே பாய் வேற.
செம்ம டென்ஷன் நேத்திக்கு சூடு ஏறிடுச்சு. புடிச்சு திட்டி விட்டேன். ஆனா அந்த ஆஃபீஸர ரெஃபர் பண்ணவங்க கூட வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லல. இவ்வளோ தான் கமிஷன் குடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்புறமேட்டு சொன்னதுக்கு இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா, எல்லாம் ஆயிட்டு முன்னாடி என்னங்க சொல்றது? நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் ஆள் இல்லாத போயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்ப வந்து யாருக்கும் எதுவுமே கேட்கறதில்ல. தோன்ற மாரி நம்மளுக்கு எது சரின்னு தோணுதோ அது பண்ணுவோம். அவ்வளோதான். நம்மளுக்கு வாடகை ஓகே அப்படின்னா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு கேட்குவோம். ஆனா இந்த வாடகைக்கு போலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பேன். இப்பல்லாம் வந்துட்டு எனக்கு ஓகே. மீதி ஆவும் அப்டின்னா வண்டி விட்டுருவோம். யார கேட்டு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலங்க. இதுவரைக்கும் ஆயிருச்சு. வண்டி எடுத்து 1 மாசம் 1 வருஷம் மேல ஆகுது. இதுவரைக்கும் பெருசா யாரும் ஹெல்ப்பே பண்ணலங்க. நான் நெறைய லாஸ் பட்டேன். நெறைய அடிபட்டுருச்சு. ஆ ஹெல்ப்லாம் யாரும் பண்ணல. இந்த ஃபீல்டுக்கு வரான்னும்போது வந்துட்டு நம்மளோட கஷ்டத்துல தான் நம்மளோட திறமையில மட்டும் தான் வந்தாகணும். இழந்தாகணும். யாரும் ஹெல்ப்லாம் யாரும் இதுவரைக்கும் எனக்கு பண்ணல. அந்த ஆஃபீஸ் நம்பர் கூட தரமாட்டாங்க. அந்த ஆஃபீஸ் நம்பர் நம்ம ஆப்லயே கூகுள்லயே தேடுவோம். அப்புறமேட்டு அவங்கள கேட்கும்போது, "நீ ஒரு நாள் மாட்டுவ. அ அப்போ உனக்கு தெரியும். சொல்ற பேச்ச கேட்க மாட்ட." அப்படி இப்படின்னு. ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சும்மா பேசுவாங்க அவ்வளோதான். இந்த மாரி, அந்த மாரி அப்படின்னு பேசுவாங்க. ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கேட்டா வந்துட்டு, "இரு தேடி தர்றோம், வாங்கி தரேன்னுவாங்க." அப்ப எவ்வளோ வண்டி 2 நாள், 3 நாள் இங்கேயே நிக்கவா முடியுமா? இப்ப கூட பாருங்க, இப்ப கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பண்ண மாட்டாங்க. யாரு என்னன்னு சொல்றது இல்ல. நெறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நானும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். ஆஃபீஸ் வந்து பக்கமே தாங்க இது. ஒரு 6 7 கிலோமீட்டர்ல ஒரு ஆஃபீஸ் ஒண்ணு இருக்கு. அவர் வந்துட்டு எனக்கு அப்பயே பழக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபோன் மூலியமா பேசின்னுருக்கிறேங்க, பண்ணின்னுருக்கிறேங்க. ஆனா நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. அ சரி இந்த ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி, இங்கிருந்து கரெக்ட்டா ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கு. 7 கூட இல்ல 6.75 7 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான். கை விட்டானா அப்படியே நீட்டா ஆஃபீஸ்க்கு போயிட்டு, லோடு எதுனா பார்த்து ஏத்திக்கின்னு அப்படியே போ வேண்டியது. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் மறந்துருச்சு. அ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுக்கு வந்து வரேன்னு சொல்றவங்களுக்கு வந்துட்டு ஆல்வேஸ் வெல்கம்ங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வரலாம், தொழில் செய்யலாம். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆள் பலம், அதிகார பலம் அதெல்லாம் தேவையே கிடையாது. பணம் பலம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா தொழிலும் செய்யலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒரு வண்டி வந்துட்டு அடிபட்டுருச்சு. அடிபண்ட்டு அவரே பாவம் கடன உடன வாங்கி தான் இவர் தான் வண்டியே போட்டாரு. அது அந்த வண்டி ரெடி ஆகட்டுங்க. அந்த ஓனர் கூடயே வச்சுட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டா போடலாம். வண்டி வந்துட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லா அவுட்டு. இங்கேயே தக்காளி ஏத்தின்னு போச்சு. பாவம் இப்பதான் ஒரு 3வது நடவு போச்சு. அதனால அவர் இப்பயே கடன உடனே வாங்கி தான் அந்த வண்டியே போட்டாங்க. அ மீண்டு வெளிய வரதுக்குள்ள அவருக்கே போதும் போதும்ன்னு ஆயிரும். ஏன்னா அது அவருக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவு வண்டி நாம நினைக்கிற மாரி இல்லங்க அது. சம்பாரிக்குவாங்க. ஆனா அதுக்கே தான் செலவு பண்ணுவாங்க. எல்லாமே தெரியும். கண்மா இவ்வளோ வாடகை வாங்குறாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அதுக்கு செலவாகும். உள்குத்து அப்படின்னுவாங்கல்ல. அது வந்து நெறைய ஆவுது. நான் ஒரு டைம் பட்டறைக்கு போயிட்டு வந்தாவே கிட்டத்தட்ட 15,000 20,000 வரைக்கும் செலவாகுது. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலுமே 12,000 13,000 செலவு பண்றேன் நானு. பட்டறைக்குன்னு சொல்லி போனாவே 20,000 கம்மி இல்லாத நம்ம ராசம் வெளிய வரதில்ல. எனக்கு அதுக்கே பட்டறைக்கு போனாவே பயம். இது 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 தொட்டா அது போயிருச்சுன்றாங்க. அது தொட்டா இது போயிருச்சுன்றாங்க. எதனா சம்பவம் பண்ணிட்டே இருக்கும். அதனால பணம் பலம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம அன்ஃபிட் கிடையாது. பணம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த தொழில் வந்து ஃபிட் நம்மளுக்கு. பணம் இல்ல அப்படின்னா வந்துட்டு அன்ஃபிட். ஆள் பலம்லாம் வேஸ்ட். இது முன்னாடிலாம் ஒண்ணும் பண்றதுக்குலாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆள் பலம் வேஸ்ட். பணம் பலம் மட்டும் தான். இப்படி சொல்றேன் அப்படின்னா, வாடகை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் மட்டும் தாங்க நல்லா பீக்ல ஓடுச்சு. நல்ல வாடகை, நல்லா சமாளிச்சோம் அப்படின்னா ஒரு 3 மாசம் மட்டும் தான். அந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாசம் மட்டும் தான். 6 மாசம் ஓடும், 6 மாசம் ஓடாதுன்னு சொல்றாங்க. வாடகை எனக்கு அது சூப்பரா இருந்துச்சு. வண்டி நிக்காத ஆல்ட்டாவாது ஓடுச்சு அப்படின்னா அந்த சீசனு. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு இது எஃப்சியே ஜனவரி மாசம் வந்துருச்சு. ம். அது எவ்வளோ குயிக்கா ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்கா ரெடி பண்ணிக்கணுங்க நம்ம ராசினம். எஃப்சி பண்ணணும். இந்த டயர் வந்து தான் நம்மள நெறைய காப்பாத்தி நிக்குது. இங்க பாருங்க இந்த டயர பார்த்தா இது வச்சே நான் 1 லட்சத்துக்கு டைமிங் ஓட்டலாம். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டா ஓடுதுங்க. எப்பயும் இந்த மாரி சூழ்நிலை எனக்கு வந்ததில்ல. ஆனா இப்பல்லாம் வந்துட்டு ஒரு நட போயிட்டோம்னா மாத்திக்கலாம். போயிடும். நல்லா தான் இருக்கு டயரு. இது எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லி தெரியலங்க. நெறைய வந்து ரிவேர்ஸ் ஓட்டுனாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தான் தெரிஞ்சுச்சு. இப்ப அங்கருந்து ரிவேர்ஸ் வந்ததுனால எல்லாம் இதாயிருச்சு. மீதி எல்லா டயருமே வந்து பக்கா இன்னொரு 6 மாசம் எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஒரு செட்டு மட்டும் இப்போதைக்கு போட்டோம்னா சரியா போயிரும்.
டியூப்லெஸ் தான் போடணுங்க ஆகும். அதுக்கு தான் வந்துட்டு டிஸ்க்கு வந்துட்டு நண்பர்கிட்ட வந்து கைமாத்தினுங்கிறான். ஏதோ நம்ம கஷ்டத்துக்கு கடவுள் உதவுறானா என்னன்னு சொல்லி தெரியல. அப்போ அந்த டிஸ்க்கு வாங்க தேவையில்ல, இப்போ டயர் மட்டும் வாங்கினா போதும். அதான் கைமாற்றி வச்சுங்கிற 2 டிஸ்க் இருக்கு, அதை மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க. இங்கேருந்து பார்க்கவே நம்ம பாடியே அப்படி லைட்டாக அப்படி வெளியே தள்ளிடுச்சு. ரெடி பண்ண வேண்டும். இந்த ஆங்கிளே மாற்றுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த இந்த இதே வந்துட்டு வீக் ஆயிடுச்சு. அது வந்துட்டு இன்னும் இந்த டைப் தருவாங்களே அந்த மாதிரி கொடுத்தா சரியாக போயிடும். சி டைப் இது இப்போ எல் ஷேப்பில் இருக்குல்ல, அது இன்னும் அந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ரிசீவ்ட் வந்து வாங்கணுங்க. செக் பண்ணிக்கிறாங்க மெட்டீரியல்லாம் கரெக்டாக இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசீவ்ட் கொடுத்தாங்கன்னா கூலி கொடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். டைம் வந்து 6 மணி ஆகுதுங்க. ஆஃபீஸ்க்கு வந்து வந்தாச்சு. இது பார்த்தா எப்படி தெரியுது, சாம்பார் வந்து மேலே ஊற்றிடுச்சு. விளாட்றீங்க இல்லை டர்னிங்கில் வந்துட்டு ஒரு குழி மாதிரி இருந்துச்சுங்க. முன்னாடி கண்ணாடியான வந்துட்டு அது சாம்பார் வச்சு இந்த மேலே இந்த என்னென்ன பேர் மேட்டை மேலே வந்து ஊச்சு. மேட்டை உதறல்ற பேரில் வந்துட்டு மொத்தம் ஏவல் ஊற்றிடுச்சு. அதனால் இப்போ வந்துட்டு மேட்டை வந்து துவச்சி காய வச்சாச்சு. இப்போ வந்துட்டு குளிக்கணுங்க. குளிச்சுட்டு ஜம்முன்னு உறங்க வேண்டியது தான். லோடு வந்து சொல்கிறேன்னு சொல்லினுக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம அண்ணன் வந்துட்டு அதாவது கடையா இது ஆஃபீஸ் வந்து வெறுக்க வேடிக்கை பார்க்குறாங்க. அண்ணா ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணுவோம். சரிங்க, இதோட வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தொட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் எப்பயும் போல கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. சரிங்க, பாய்ங்க.